ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு டாக்டர். அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. கொடைய வச்சு மறைச்சு நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா, இப்ப நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இப்ப எனக்கு வந்து அந்த ரெட் கலர பார்த்தா வந்துட்டு அலர்ஜிலாம் இல்ல, மயக்கமும் வர்றதில்ல" அப்டின்னு சொல்லுவாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, "வானம் எவ்ளோ ரெட் கலர்ல எவ்ளோ அழகா மழை பெய்யுது பார்த்தியா?" அப்டின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே இப்ப அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மழை பேஞ்சுகிட்டு இருக்குன்னு நீ சொல்றல்ல, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்றும். 2வது வந்துட்டு வானம் ஒண்ணும் ரெட் கலர்ல கிடையாது. அது ப்ளூ கலர்ல இருக்கு. இன்னொன்னு இந்த கொடைய கொஞ்சம் மேல தூக்குறியா? நான் இப்ப எங்க வந்திருக்கேன்றது எனக்கு தெரியல. நீ என்ன எங்க கூட்டு வந்திருக்க? அப்படின்ற மாரி டாக்டர் கேட்பாரு. அப்பதான் அவர் மேல கொடைய தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார் ரேஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த விளையாட்டுத்தனமா அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. உடனே இந்த டாக்டர் பார்த்துட்டு என்ன கேட்பாருன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் குழந்தைங்களோட வர இடம். நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. அத தாண்டி நீ இங்க கூட்டு வந்திருக்கன்னோனே, உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியான்னு?" ஹீரோ கேட்பாரா, "அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க நேரமே இல்லன்னோனே நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்வாரு. "அட வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இப்போ உள்ள போயிடுவாரு. உள்ள போனோனே பார்த்தா, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ரேஸ் ஓட்ட போறதுக்கு தகுந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துருவாரு. ஆப்போசிட்லயே ஒரு குட்டி பையன் வந்து நிப்பான். அவன பார்த்தோனே, இவன் என்ன நம்மள மாரியே ட்ரெஸ் கோட்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த பையன் இவர பார்த்துட்டே இருப்பானா, ஒருவேளை என்ன பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டானோ, எதுவுமே செய்யல. இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ட்ரெஸ்ஸ போட்டு நின்னுட்டு இருக்காரு. அதுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆயிட்டானோன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. உடனே அந்த பையனோட அப்பா இருக்கார்ல, வேக வேகமா வந்து அவன் கூட நின்னுப்பாரு. உடனே ஹீரோவும், "நான் ஒண்ணும் தனியா வரல. என் கூட என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட புடிச்சு இப்படி இழுத்து நிப்பாட்டிப்பாரு. இதோட இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்ப ரேஸ் விளையாடணும் அப்படின்ற பேர்ல விளையாட போவாங்க. 2 பேருக்கும் நடுவுல போட்டி நடக்கிற மாரி ஆயிடும். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் இப்ப வம்பையே வளர்ப்பாரு. உடனே அங்க விளையாடிட்டு இருக்கவரும், "சரி ஓகே பார்த்தரலாம்" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரா அவங்கவங்க டீமோட உட்காந்துட்டு விளையாடுவாங்க. விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கரெக்ட்டா ஒரு மேட்ச் முடிஞ்சிரும். இப்ப ஜெயிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அப்படியே ரொம்ப பயங்கரமா காட்டுவாங்க. ஆனா ஜெயிச்சது அந்த டீமா தான் இருக்கும். உடனே சும்மா இல்லாம இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க. தோத்தவங்க நீங்கலாம். அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது" அப்படின்னு சொல்லவும், "நம்ம 2 பேரும் இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாமா? அதுல நான் நிச்சயமா ஜெயிச்சு காட்டுவேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரா, "ஓ! தாராளமா வச்சுக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்வாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அப்படி நீ இந்த தடவ யார் தோத்து போறாங்களோ, அவங்க அதாவது தோத்து போனவங்க கிட்ட வந்து இன்னும் ஜெயிச்சவங்க வந்து ஆமைய வரையணும். அது அவங்க முகத்துல வரையணும்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே அவரா, "சரி ஓகே பந்தயத்துக்கு ரெடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "இதெல்லாம் என்னடா சின்ன புள்ளத்தனமா இருக்கு. நம்மளால அந்த விளையாட்டுலலாம் ஜெயிக்க முடியாது. அவங்கலாம் ப்ரொஃபஷனலா விளையாடுறவங்க, டெய்லி வர்றவங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ கேட்கவே மாட்டாரு. அவருக்கு என்னன்னா ரெட் கலர பார்த்தா எந்த பயமும் இல்ல அப்படின்றதுனால, இதெல்லாம் அவரோட ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் டாக்டரையே கூட்டிக்கிட்டு நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அதுவும் ஃப்ரெண்டா போனதுனால. இப்ப நம்ம ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும், இங்கிட்டும் அந்த ஓட்டம் ஓடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா கடைசியில அப்படியே சீன காட்டுவாங்க. இப்ப யார் ஜெயிச்சிருக்கான்ற கேள்வியே வேணாம். ஏன்னா ஹீரோ முகத்திலயும், அவரோட ஃப்ரெண்டு முகத்திலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆமைய வரைஞ்சு விட்டு வச்சிருப்பாங்க. அத பார்த்தோன்னே அவரு கேட்பாரு, "இதுதான் ஜெயிக்கிற லட்சணமா? இந்த மாரி கூட்டு வந்து என்ன அவமானப்படுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சின்ன வயசுலேருந்தே என் தம்பி இந்த மாரி கேம் எல்லாம் நல்லா பார்ப்பான். ரேஸ் எல்லாம் நல்லா விளையாடுவான். அதனால இந்த விளையாட்டுலாம் ரொம்ப ஈஸின்னு நான் நினைச்சுட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும் போல தெரியுது" அப்படின்ற மாரி சமாளிப்பாரே தவிர்த்து, அப்பவும் அவர் வந்து தோத்து போனத ஒத்துக்கவே மாட்டாரு. விளையாடிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப ஆஃபீஸ காட்டுவாங்க. ஹீரோயின் வந்திருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. ஆனா ஹீரோ இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவுமே அவர் லீவே போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நாள் தான் வந்து ஹீரோயின வந்துட்டு ஹீரோ தெரியாத்தனமா கிஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது இவங்க அப்படியே தெரியாத்தனமா கிஸ் ஆயிருக்கும். ஓ! அதனால வந்துட்டு இப்ப இவங்களே தயங்கி தயங்கி தான் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. நேத்து நடந்த விஷயத்துக்காகவா அவன் லீவே போட்டான் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் இப்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஃப்ரெண்ட சும்மா விட மாட்டாரு. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அவருக்கு இப்ப என்னன்னா, அந்த ரெட் கலர்னால அவருக்கு எதுவும் ஆகலன்ற உடனே அவரால தாங்க முடியல. கையில பிடிக்க முடியல ஆள. உடனே இப்ப கொதிக்க கொதிக்க ஒரு குழம்பு இருக்கும். அது சூப்பு மாரி குழம்புன்னு சொல்லலாம் அத. அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அவ்ளோ ரெட் கலர்ல இருக்கும். என்னால நம்பவே முடியல. இது எவ்ளோ அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னு எவ்ளோ நாளா எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தீர பார்த்துட்டு இருப்பாரு. அத இப்ப சாப்பிட போணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப டாக்டர் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சுருவாரு. அடுத்ததா நம்ம சாப்பிட போறது இந்த சூப்ப தானா? அதுவும் இந்த காரமான சூப்பையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சொல்வாருன்னா, "ஆமா இந்த சூப்ப வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப ஹெல்த்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டாக்டர் என்ன சொல்வாருன்னா, "காரமான சாப்பாட சாப்பிட்டோம் அப்படின்னா வயித்தெரிச்சல், நெஞ்செரிச்சல், வாந்தி, பேதி இஷ்டத்துக்கும் எல்லாமே வர ஆரம்பிச்சுரும். அதனால இதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு" அவர் அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது, ஹீரோ ஒரு வாய் எடுத்து வாயில ஊத்திப்பாரு. வாயில ஊத்துனவரு பார்த்தீங்கன்னா, "இது ரொம்ப காரமா இருக்குமே! உனக்கு காரமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கேட்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இதுல காரமே இல்லையே! நீ வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே! ஏன் சாப்பிடாமயே இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! நீ இந்த அளவுக்கு நீ மாறி இந்த அளவுக்கு உன் சேஞ்சஸ் இருக்குல்ல, இதுக்காகவே நான் கண்டிப்பா சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வாய் எடுத்து வைப்பாரு பாருங்க. அவர் வாயில வைக்கும்போது தான் ஹீரோ வாயிலேருந்து புகையே போகும். உண்மையாவே அது அவ்வளோ காரமானது தான். ஆனா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, வேணும்னே ஃப்ரெண்ட சாப்பிட வைக்கணுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு. இப்ப அவர் அலறவும் இவரும் அலற ஆரம்பிச்சுருவாரு. "ஏன்டா இப்படி என்ன பழி வாங்குனேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "பின்ன இவ்ளோ காரமானத நான் மட்டும் சாப்பிடணும், நீ மட்டும் சாப்பிடாம தப்பிச்சிருவியா? அதுக்கு தான் இப்படி பண்ணேன்" அப்படின்ற மாரி ஹீரோ
சொல்லுவாரு. உண்டு இல்ல நான் இவரு என்ன கூப்பிட்டு வந்து கொலை பண்ண பார்க்குறியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சுருவாரு. அட பாவி! அப்படி இப்படின்னு. உடனே அப்ப சும்மா இல்லாம திரும்ப திரும்ப ஹீரோ அத எடுத்து சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் சாப்பிடணும்னு எவ்வளோ நாளா எனக்கு ஆசை தெரியுமா? இவ்வளோ நாளா என்னால சாப்பிடாம இருந்துட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இத பார்க்கும்போது அவர் கண்ணெல்லாம் தண்ணியா வரும். இதெல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீர் தான் சொல்லவும், இவருக்கே ஒரு மாரி ஆசையா இருக்கும். இந்த அளவுக்கு நீ சேஞ்சஸ் ஆயிருக்கீல, இதுக்காகவே நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சவர் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஏதாவது எடுத்துட்டு வாங்கப்பான்னு கதறிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ காட்டுவாங்க. ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாருமே இப்ப ஹீரோயின் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. என்ன இவ வேலைக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. ஆனா இவ வந்துட்ட உடனே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஹீரோ கூப்பிட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு மட்டும் ஏன் இன்னும் கூப்பிடவே இல்ல? என்னவா இருக்கும்? அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணிட்டே இருப்பானே அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. ஹீரோயின் காதுல இது விழுந்துரும். உடனே அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இவங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும், ஹீரோ ஏன் இன்னும் ஒரு தடவ கூட கால் பண்ணவே இல்ல, ஆஃபீஸ்க்கும் வரவே இல்ல, அவன் லீவே எடுக்க மாட்டானே அப்படின்ற மாரிலாம் பலதும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப வேற அவங்களுக்கு அப்பப்ப அவங்க நாள் நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் நெனைக்கிறேன்? என் ஒர்க்ல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வேற சொல்லிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட விட்டாரானா விடமாட்டாரு. இப்ப அடுத்த இடத்துக்கு வேற கூட்டிட்டு போயிருப்பாரு. அது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தியேட்டர் தான். அந்த தியேட்டர்ல எல்லாமே சீட்டு ஃபுல்லாவுமே ரெட் கலர்ல தான் இருக்கும். அவங்க வாங்கிட்டு வச்சிருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மொதற்கொண்டு ரெட் கலர்ல தான் இருக்கும். ஸ்க்ரீன் ரெட் கலர்ல, அவங்க பார்க்குற மூவி கூட ரெட் கலர் கேரக்டர்ஸா தான் இருக்கும். உடனே இப்ப ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு, எவ்வளோ படம் இருக்கும்போது எதுக்காக இந்த படத்த சூஸ் பண்ணேன்னு கேட்கும்போது, என்னோட தம்பிக்கு இந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீரோவோட தம்பி வந்துட்டு அதிகமா அந்த கார்ட்டூன்ஸ், அனிமே அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா, அது மாரி சொல்லுவாரு. உடனே சரின்ட்டு இவர் சாப்பிட ஆரம்பிக்கவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அயர்ன் வந்துட்டார், ரெட் பேன் வந்துட்டாரு, ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே, "ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? எங்கள நிம்மதியா படம் பார்க்க விட மாட்டீங்களான்னு?" சொல்லி கேட்கவும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஐய்யயோ! இவன் வம்ப வளர்க்காம விடமாட்டான் போலன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு நீ எதுவுமே பேசக்கூடாது. படம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் வாய திறக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோவும் அதோட அமைதியா இருப்பாரு. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு மொத நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு இதெல்லாம் நடக்கல. ஸோ அதனால அவரோட கையில பிடிக்க முடியல. அடுத்ததா இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தம்பி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும். பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா அவர் வந்துட்டு அந்த ரெட் கலர்ல கார குழம்பு ஒண்ணு சாப்பிட்டுருக்காருல்ல, கொதிக்க கொதிக்க. அத வச்சு ஒரு போஸ்ட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அத பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே, "இன்னைக்கு என்னோட டே வந்து ரொம்ப ஸ்பெஷலா போச்சு" அப்படின்ற மாரி அவர் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரா. அத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவன் என்ன இது மாரிலாம் பண்ணி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த ஃப்ரெண்டு அவரோட தம்பி இருக்கார்ல, ஹீரோட தம்பி, அவர்ட்ட போய் சொல்லும்போது, "வர்ணா இதெல்லாம் தேவையா? அவன் ஏதோ பண்றான். உனக்கு என்னன்னு?" கேட்கும்போது, எனக்கு அவன் ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தவங்க, இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. கேம் விளையாடிட்டே இருப்பாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இங்க பாரு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கான். அதுவும் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க." ஏன்னா ஆப்போசிட்ல உட்காந்துருக்க பிளேட்டையும் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோல வெறும் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். இங்க ஒருத்தவங்க, அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்ததுக்கான அடையாளத்தையும் கண்டுபிடிச்சுருவாங்க. அத பார்த்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட தம்பி அப்படியே அசந்தே போயிடுவாரு. "ஒரு டிடெக்டிவா ஆக வேண்டிய எல்லா குவாலிஃபிகேஷனும் உன்கிட்ட இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இவன் எப்படி இப்படி போனா, யார் கூட போனா? அநேகமா அந்த ஹீரோயின் கூட தான் அவன் போயிருப்பான். இப்ப கூட அவ அங்க தான் இருப்பா. "நீ என் கூட வரியா இல்லையான்னு?" கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோட தம்பி, "நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. "நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வரவே மாட்டேன்னு" சொல்லுவாரா. "அப்ப நான் உனக்காக நான் இது வாங்கி தரேன், அத வாங்கி தரேன்லாம்" அவங்க என்னமோ சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து, அவர வலுக்கட்டாயமா கூட்டிட்டே ஹீரோயின் வீட்டுக்கே வந்துருவாரு. ஹீரோ வீட்டுக்கு கதவு தட்டும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் தான் குளிச்சுட்டு வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா இப்ப எல்லாம் சுத்தி முடிச்சு இப்போ ஒரு வழியா 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க கதவு தட்டவும் டாக்டர் வந்து இருக்கும்போது, இவங்கள டாக்டர பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது, அவன் குளிச்சுட்டு இருக்கான்னோனே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயின் இப்ப அதாவது அந்த ஒன் சைட்ல பண்ற பொண்ணு இருக்குல்ல, அது கேட்கும். இந்த அதாவது போஸ்ட் போட்டானே, அது நீங்க 2 பேர் தான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, "ஆமா, இன்னைக்கு நாங்க 2 பேர் தான் ஹோட்டல் போயிருந்தோம்" அப்படின்னோன தான் இந்த பொண்ணுக்கு நிம்மதியாவே இருக்கும். நல்ல வேளை ஹீரோயின் கூட போகல, இவர் கூட தான் போயிருக்காரு அப்படின்ற மாரி இப்போ ஒரு நிம்மதி வந்திருக்கும். அந்த டைம்ல நேரா ஹீரோ வருவாரா. நீங்க பார்த்தீங்கன்னா, "இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோட தம்பி வந்து, "அதாவது இவளுக்கு" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே அவங்க கால ஒரே மிதி மிதிச்சுருவாங்க. மிதிச்சுட்டு, "இதாவது உன் தம்பி இருக்கான்ல, உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். நீ ஆஃபீஸ்ல நல்லா வேலை பார்க்குற. நீ ஒரு சிஇஓவா இருக்க. அதனால உன்ன மாரியே அவனும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். அதனால தான் வந்தோம்" அப்படின்ற மாரி சொல்லவும், "ஏன் இப்படி பச்சையா பொய் சொல்ற?" அப்படின்ற மாரிலாம் அவர் கேட்பாரு. இவர் என்னதான் ஹீரோ வந்து ஹீரோட தம்பி மேல பிரியமா இருந்தாலும், அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. "நீ என் மேல பிரியமா இருக்க மாரி நடிக்காத" அப்படின்ற மாரி திட்டிட்டே இருப்பாரு. "ஓகே, நீ இப்ப நான் என்னென்ன பண்றேன் நீ கத்துக்கணும் அப்படின்னா, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ் வரணும். அப்பதான் உன்னால எல்லாத்தையும் கத்துக்க முடியும்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. இவருக்கா எரிச்சலா இருக்கும். இவருக்கு தான் வேலை பார்க்காம சம்பாதிக்க தானே பிடிக்கும். உடனே ஹீரோ இப்படி சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் டைம்க்கு கிளம்பிருவாங்க. அவரோட அசிஸ்டன்ட் கார் ஓட்டிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாரா. ஹீரோட தம்பி பார்த்தீங்கன்னா, கண்ணுல தூங்குறதுக்காக வெளிச்சம் படாம இருக்கிறதுக்காக கண்ண கட்டிட்டு இருக்க மாரி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு கொரட்டை விட்டுட்டு இருப்பாரு. இத பார்க்கும்போது ஹீரோ, "நீ எதுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? வா, அதாவது முழிச்சு இது பண்ணணும்னு என் நாள்ல இவ்ளோ சீக்கிரம் நான் முழிச்சதே கிடையாது. 12 மணிக்கு மேல நான் பகல்ல முழிச்சதே கிடையாது. இப்பலாம் முழிச்சனா எனக்கு சரி வராதுன்னு" சொல்லிட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, "இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அதாவது ஹீரோட தம்பிக்கு நான் அனுப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவர் எதையுமே பார்க்க மாட்டாரு. ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணும். டக்குன்னு அவர் இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஃபோன்ல இருந்து மெசேஜா அனுப்பிட்டே இருப்பாரு. உடனே ஃபோன்ல தானே மெசேஜ் வந்தா உடனே எவ்ளோ தூக்கம், எவ்ளோ பிஸியா இருந்தாலும் உடனே ஓப்பன் பண்ணி
பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஹீரோட தம்பி வேக வேகமா பார்க்கும்போது ஹீரோ தொடர்ந்து மெசேஜ் வேணும்னே அனுப்பிட்டே இருப்பாரு. நான் முழிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாத ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அதாவது அவர் தம்பி கேட்கவும் ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அது ஆஃபீஸ்க்கும் வந்துருவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ, அவரோட தம்பி, அசிஸ்டன்ட் 3 பேரும் அப்படியே ரொம்ப படம் மாரி வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு படகுல வந்துகிட்டு இருக்க மாரி. ஹீரோயின் ஆப்போசிட்லயே வருவாங்களா, ஹீரோ சுத்தமா அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கண்டுக்காத மாரி போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இவன் நேத்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டா, இன்னைக்கு வந்திருக்கான். ஆனா சுத்தமா கண்டுக்காத மாரியே போயிட்டுருக்கானே அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே யோசனையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுவாரு. அப்ப ஹீரோயின் அங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, புதுசா ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுல போணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா டிக்கெட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுலாம் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத காதுல வாங்கியிருப்பாரு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த எக்ஸிபிஷன் போறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாரு. உடனே அசிஸ்டன்ட் என்ன சொல்வாரு, இத நீங்க ஹீரோயினுக்கு தானே ஒரு டிக்கெட்ட குடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பட்டமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமான்னு சொல்லும்போது, இங்க பாரு, அதுக்கு நானும் அவளும் போறதா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட அனுமதி இல்லாம என் மைண்ட ரீட் பண்ற பழக்கத்தை இதோட நிப்பாட்டிரு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், இவருக்கு உடனே ஓகே சார் அப்படின்ற மாரி அவர் போவாரு. அந்த டைம் திரும்பி பார்க்கும்போது தம்பி நின்னுட்டு இருப்பாரா, இவனுக்கும் ஒரு டிக்கெட்ட புக் பண்ணிட்டு இவனும் வந்து அதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லவும், இவர் போற இடம், இவர் பண்ற வேலை எதுவுமே அவருக்கு பிடிக்காது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா வந்துட்டு இருக்கும். வந்துட்டு ஹீரோ ஒன் சைடு லவ் பண்ற அந்த பொண்ண காட்டுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோட தம்பிக்கு தான் கால் பண்ணும். ஏன்னா ஹீரோக்கு கால் பண்ணா அவர் எடுக்க மாட்டாரு. அவரோட தம்பி வந்து இப்போ ஆஃபீஸ்ல தான் இருப்பாரா. அத பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு புடிச்ச மாரிலாம் அவங்க ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிட்டு போஸ்டர்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோட தம்பி இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோவ தான், அண்ணன தான் பிடிக்குது. தம்பிய அந்த அளவுக்கு இதா இல்ல. ஃப்ரெண்டா தான் தம்பிய பார்க்குறாங்க. ஆனா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் உடனே அந்த போஸ்டர்லாம் பார்ப்பாரு. அவங்களுக்கு லைக் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைக்கா எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாரு. உடனே இவங்க இவருக்கு கால் பண்ணிட்டு, "என்ன 12 மணிக்கு மேல எந்திரிக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்க? ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எல்லாம் உன்னால தான். நேத்து நீ ஏதோ சந்தேகத்துல கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு, நீ போய் அப்படி சொன்னதுனால இன்னைக்கு என்ன வலுக்கட்டாயமா ஆஃபீஸ்க்கு இவன் கூட்டிட்டு வந்திருக்கான். அவன எனக்கு அடிக்கணும் போல இருக்கு." அப்படின்லாம் இவரு கோவமா பேசுவாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஆமா, நீ இப்ப என்ன பார்க்க வரேன்னு தான் சொல்லுவ. ஆனா நீ என் பேர சொல்லிட்டு அவன தானே பார்க்க வருவ." அப்படின்ற மாரி கோவம் வேற பட்டுப்பாரு. அதோட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். வச்சுரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த டிக்கெட்ட ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல ஹீரோ. அப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, டிக்கெட்ட ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கொண்டு வந்து குடுப்பாரு. அப்ப அந்த ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த எக்ஸிபிஷன் வந்து 3 நாள் நடக்குது அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஹீரோயின் எந்த நாள்ல அவ ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு தான் நம்ம போற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இப்பதான் உங்களுக்கு ரெட் கலர பார்த்தா அந்த அலர்ஜிலாம் இல்ல. இப்போ எதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுவரைக்கும் ஒரு நல்ல பாஸா நான் இருந்திருக்கேன். அவளுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவ என்னைக்கு ஃப்ரீயா இருக்காளோ அன்னைக்கு தான் போகணும் அப்படின்ற மாரி சொல்லவும், அவள நீங்க வேலைய விட்டு அனுப்பிரலாமே, லிவிங் அசிஸ்டன்ட்டா இதுக்கு மேல அவ இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாரி இவர் கேட்கவும், ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, உன்னோட தேவை கூட தான் எனக்கு இல்ல. இப்பவே உன்ன வேலைய விட்டு நிறுத்தணும்னு நான் சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, நான் காலம் பூரா அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாரி கஷ்டத்த அவளுக்கு நான் குடுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அவ எப்ப வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டைம்ல வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் போறதுக்கான வேலைய பாரு. அது மட்டும் இல்லாம அத பயன்படுத்தி அவளுக்கு நான் புரிய வச்சுருவேன். அதாவது எனக்கு இந்த நோயிலேருந்து நான் வெளிய வந்துட்டேன். எனக்கு இனிமே உன் துணை தேவையில்லன்றதையும் நான் அவளுக்கு நாசுக்கா புரிய வச்சுருவேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட ரூம் இருக்குல்ல, அங்கருந்து எந்திரிச்சு ஹீரோ வந்துட்டு இப்ப அவர் தம்பிய பார்க்கறதுக்காக வருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ கேட்பாரு, "இன்னைக்கு நீ எதுக்காக ஆஃபீஸ் வந்திருக்கன்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "ரெஸ்ட் எடுக்க" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே அவர் பார்க்கும்போது, "இல்ல இல்ல வேலைங்கள கத்துக்கிறதுக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாரா. சரி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துரும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு, "இப்ப நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, தடவ உன் தம்பி வந்துட்டு இங்க வந்து வேலைக்கு வந்திருக்கான்ல, அதனால தான் அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இப்ப அவரே என்ன கேட்பாருன்னா, தம்பி இருக்கார்ல, அவர் கேட்பாரு, "நீ எப்ப டெலிவரி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சேன்னு?" சொல்லும்போது, பேசும்போதே அவர் வாயில வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்கட் மாரி ஒண்ணு வாயில வச்சு விட்டுருவாங்க. அதோட அவருக்கு பாலு, பூஸ்ட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மாத்தி மாத்தி அவருக்கு குடுத்துட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாரி நான் வீக்கெண்ட்ல வந்துட்டு என்னோட ஸ்டுடியோக்கு வரியா? நம்ம வெளிய போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வீக்கெண்ட்ல நான் பிஸியா இருக்கேன். அப்புறம் பார்க்குறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி என்ன அவனுக்கு வேலை இருக்கு? வீக்கெண்ட்ல அவன் என்ன பிஸி? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இப்ப தம்பிக்காருக்கு வந்து அவருக்கு ஜாலியா இருக்கும். ஹீரோ அப்படியே அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போறது இவருக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். உடனே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் தானே. நீ கேட்டா அவன் எல்லாத்தையுமே சொல்லுவான். வீக்கெண்ட்ல அவன் என்ன வேலை பார்க்குறான்? எங்க போறான்னு சொன்னீன்னா, நம்மளும் போலாம்ல அப்படின்ற மாரி இவங்க கேட்பாங்க. இதெல்லாம் என் வேலை கிடையாது. நான் வேலைலாம் பார்க்கவே மாட்டேன்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படின்னா உனக்கு புடிச்சத நான் இத செய்றேன், அத செய்றேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் கேமிங்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லும்போது, நிஜமாவான்னு சொல்லி இவரு கேட்பாரு. ஆமான்னு சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு. இப்ப அவரு எங்க போறாரு அப்படின்றத இவரு கண்டுபிடிச்சு வச்சுப்பாரு. வீக்கெண்ட்ல அந்த இதுக்கு தானே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹீரோயின கூட்டிட்டு அந்த டிராயிங் இதுக்கு போகணும், எக்ஸிபிஷனுக்கு போகணும்னு. அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் வந்துருவாங்க. 2 பேருமே தனித்தனியா தான் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப
ஆச்சரியமா அந்த டிராயிங்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு ஹீரோவோட தம்பி வந்து அந்த இடத்துக்கு அவருக்கு ஒரு டிக்கெட் போட்டு தானே வந்திருக்காங்க. அவர் இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே வருவாரு. அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, ஹீரோ திரும்பி அவரோட கையில உள்ளத பார்த்தாருன்னா, அவருக்கு மயக்கம் ஏதாவது வந்துரும் டக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோட கைய வந்து புடிச்சுப்பாங்க. இத ஹீரோ கவனிச்ச உடனே அவர் என்ன நினைப்பாரு, ஹீரோயின் வந்து தன்னை புரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய நல்லாவே புடிச்சு வச்சுப்பாரு. அதோட இப்ப அவரு தம்பி பார்த்துட்டு, "என்னாச்சு? இப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்துட்டு ஆமான்ற மாரி ஹீரோ வேணும்னே சொல்லவும், அவரும் அங்கருந்து போயிடுவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு அங்க வந்துரும். ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. "இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஹீரோ நான் தான் இன்வைட் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ சும்மா இல்லாம "உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க கவனத்த திருப்புவாங்க. "நான் போடுற ட்ரெஸ் எப்பவுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும்" அப்படின்ற மாரி அவங்க வேற சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹீரோயின் கிட்ட இப்ப வம்பு வளப்பாங்க. அதாவது "இந்த ஆர்ட்ட பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்பவுமே நான் இவர் கூட இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லவும், "அது எதுக்கு நீ இருக்கணும்? வேலைய மட்டும் பார்த்தா பத்தாதா?" அப்படின்ற மாரிலாம் அவங்க கேட்பாங்க. உடனே ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் குடுத்து சமாளிச்சு முடிச்சுருவாரா ஒரு வழியா. எல்லாம் சமாளிச்சு முடிச்ச உடனே அவங்கள்ட்ட நாங்க அப்புறமா வேற இடத்துக்கு பார்க்குறோம், வேற இடத்த பார்க்குறோம்னு பார்த்துட்டே வருவாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன நெனச்சுப்பாருன்னா, அவங்களுக்கு அதாவது அந்த ஸ்டொமக் பெயின் இருக்கும்ல, அதுக்காக தான் போறாங்களோ அப்படின்னு நெனச்சுட்டு, என் கூட வரும்போது இந்த மாரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராத அப்படின்ற மாரி சொல்லவும், அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க போயிட்டு வருவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே கண்ணாடிய போடுங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோக்கு இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. அதனால "கண்ணாடிய போடுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ எதுக்குன்னு கேட்பாரு. "நீங்க கண்ணாடி போட்டா தான் இங்கருந்து நான் போக முடியும். ஏதாவது ரெட் கலர பார்த்து மயக்கம் போட்டீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னவும், ஹீரோவும் "சரி ஓகே இவளுக்கு நம்ம புரிய வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கண்ணாடி எடுத்து போட்டுப்பாரு. போட்டதோட பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டமா எல்லாரும் இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு பெயிண்டிங்க குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, ஹீரோ ஏதோ ரெட் கலர்ல பார்த்து மயக்கமாயிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, கூட்டத்த பிரிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு வேக வேகமா வந்து ஹீரோவ பார்ப்பாங்க. "உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு?" கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணும் இல்லன்னு" சொல்லும்போது, "கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்களா, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு பெயிண்டிங்க பார்ப்பாங்க. ஒரு பூனை பொம்மை மாதிரி இருக்கும். அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வரைஞ்சவர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒருத்தர் தான் வரைஞ்சிருக்காரு. அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது, அது மூக்குல மட்டும் ரெட் கலர்ல இருக்குமா, ஹீரோவ பார்ப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைய பார்ப்பாரு. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கைய பிடிக்கல. அவர் கண்ணாடியும் போடல. ஆனா அவர் மயக்கமும் போடல. இத பார்த்தோனே உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "இத பத்தி நானே சொல்லணும்னு நெனச்சேன். என்னோட நோய் வந்து சரியா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் முகமே அப்படியே வாடுற மாதிரி இருக்கும். ஹீரோ இப்ப என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா, "எனக்கு இதுக்கப்புறம் லிவிங் அசிஸ்டன்ட் தேவையில்ல" அப்படின்னு அவளுக்கு நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் நெனப்பாரு. ஸோ இது சொன்னதுக்கப்புறம் அவர் முகம் மாறிடும், வாடி போயிடுவா, கவலைப்படுவான்னு அவர் நெனச்சுட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் தான் ஹீரோயின் முகம் அப்படியே மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லிவிங் அசிஸ்டன்ட்டா இருக்க வேண்டியதே இல்ல. என்னோட வேலையில நான் முழுசா கவனம் செலுத்தலாம். இனிமே நான் சந்தோஷமா இருக்கலாம். நெறைய நேரம் எனக்கு ஃப்ரீயாவே இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் குதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இவ வருத்தப்படுவான்னு நெனச்சா இந்த அளவுக்கு ஜாலியா இருக்கா? இதுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷப்படணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேக வேகமா அங்கருந்து வந்துருவாரு. அதோட இப்போ ஒரு ஆஃபீஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஹீரோட தம்பி வந்து இன்னையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரப்போறாரு. அவரு ஒரு மேனேஜர் மாரி தான். அவரு ஒரு சிஓ தான். அப்படின்ற மாரிலாம் அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண வைப்பாரா? அப்போ உடனே எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கிளாப் பண்ணி எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. உடனே ஹீரோட தம்பி வந்துட்டு என்னோட பேர் இதுதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, இப்போ இதெல்லாம் தேவையில்ல. நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம புதுசா ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறோம். அதுக்காக இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோட தம்பிக்கு திரும்பவும் கோவம் வரும். இவன் பண்றதையே பண்ணணும்னு நினைக்கிறான். நம்மள எதுலயுமே முக்கியத்துவம் குடுக்க விட மாட்றான். அப்படின்ற மாரிலாம் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கும். ஆர்ட் எக்ஸிபிஷன்ல இருந்து ஹீரோ, ஹீரோன்னு வெளிய வந்துர்றாங்களா, இவங்க இருக்காங்கல்ல இந்த பொண்ணு ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு. அது மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியா ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க இந்த இதுல வந்து கலந்திருக்கீங்களா? எவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆர்ட்ட பத்தில நெறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. தன்னோட திறமை எப்படியாவது நிரூபிக்கணும். அதுவும் ஹீரோவுக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நெனச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருக்காது. அதுக்கான வாய்ப்புக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பூனை பொம்மை இருக்குல்ல, அந்த பூனை பொம்மைய வரைஞ்சது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஒரு கிராமத்தில மாரி ஒரு சைட்ல தான் அவரு ஒரு பக்கமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங் வரையறவர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசு ஒரு பையன் தான். ஆனா அவர் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த மாரி ஒரு கிராமத்தில இருந்துட்டு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து இத நம்ம வாங்கி இதே மாரி டால்ஸ் எல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு குடுக்கணும். குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அத வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் இப்ப ஹீரோ சொல்வாரு. அப்ப அத பத்தி நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோவோட உழைப்பு ஒருத்தர் வந்துட்டு திருடி
தேடி இருப்பார்ல, அவர் பண்ண வேலை தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாதியிலேயே நின்னுட்டு இருக்கும். இப்ப எல்லாரும் அவன் தான் அந்த மாரி பண்ணிட்டு போயிட்டான். அதனால தான் நம்மளால இந்த ப்ராஜெக்ட்ட முழுசா முடிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அடுத்தவங்க மேல வந்து பழி போடுறத விட்டுருங்க. இப்ப நம்ம எப்படி இத சால்வ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவரோட அனுமதியோட தானே நம்ம இத செய்ய முடியும். ஏன்னா இத வரைஞ்சது அந்த பையன் தான். அந்த பையன் இப்ப தனிமையில அங்க இருக்கான். அவனோட அனுமதி கிடைச்சா மட்டும் தான் இப்ப நம்ம முடியும். இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த அவங்களோடத இவங்க போட்டுட்டாங்க அப்படின்ற மாரிலாம் வரும்ல. அந்த மாரிலாம் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, இப்ப அவன்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃபீஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, முகத்த இப்படி திருப்ப, அப்படி திருப்ப, அதாவது நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வேற வேற பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஹீரோ ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே வருவாரா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அவங்க அந்த மாரி பழக்கத்துல திரும்பிக்கிட்டாங்க. ஹீரோ கரெக்ட்டா பார்க்கும்போது அவர் தம்பியே பார்த்துருவாரா. அவர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திரும்புறாங்களா, அப்ப நம்மளும் திரும்பணும் போல இருக்குன்னு திரும்பும்போது, நீ தான் போய் பேசுறன்னோனே, எது நானா? அதுவும் ஆர்ட்ட பத்தியா? ஆர்ட்ட பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பேச முடியும்? அப்படின்ற மாரிலாம் இப்ப அவர் தம்பி சொல்வாரு. அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா நீ எப்ப தான் வேலையெல்லாம் கத்துக்க போற? போய் பேசிட்டு வா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், உடனே வந்துட்டு இந்த ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப குஷியா போயிடும். அதுக்கு தான் ஆர்ட் நாலேட்ஜ் நெறையா இருக்குல்ல. அந்த இடத்துக்கு நான் போறேன். அவன் கூட நான் போறேன் அப்படின்னோனே, இப்ப அவருக்கு குஷியாயிடும். ஏன்னா அவருக்கு இவங்கள ரொம்ப இஷ்டம்ல. அதோட ஹீரோ அப்ப நீயும் போறியா? அதுவும் சரிதான். ஏன்னா உனக்கு அந்த நாலேட்ஜ் நெறையா இருக்கிறதுனால நீ போறது தான் சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். 2 பேரும் போயிட்டு நல்லபடியா அவர மீட் பண்ணிட்டு, அந்த அவர்ட்டருந்து பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம மேற்கொண்டு வேலைகள பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேரும் இப்ப கிளம்புவாங்க. வேக வேகமா கிளம்புறாங்க அப்படின்னா, அவங்களோட திறமைய ஹீரோக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னோன அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். 2 பேரும் இப்ப கிளம்பி வந்துருவாங்க. அந்த ஊருக்கு வந்துருவாங்க. ஆனா அது ரொம்ப பெரிய கிராமமா இருக்கும்னு சரியா முன்னேற வரல. அந்த மாரி இருக்கிற இடத்துக்கு வந்தவுடனே, இப்ப எங்க போய் தேடுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்களா, அங்க ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு சரியா படிக்கவும் தெரியாது. இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கோம். எப்படி போறது வரதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை வந்துரும். இப்ப இந்த பொண்ணு கேட்கவும் அவர் தம்பி ஹீரோட தம்பி என்ன சொல்வார்ன்னா, "இங்க பாருங்க அறிவாளி, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவன் இந்த மாரி எனக்கு ஒரு வேலை குடுத்தோனே, அத என்கரேஜ் பண்ணி வந்தது நீ தான்." அப்படின்ற மாரி இவர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு?" கேட்கும்போது, "ஆர்ட் பண்றத தவிர வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதுன்ற மாரி சொல்லவும், 2 பேரும் சண்டை போட்டு அந்த கல்லு மேல விழுந்து கல்ல கீழ சாய்ச்சிருவாங்க. 2 பேரும் போய் கல்லுல போய் விழுந்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "இந்த இடம் நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரியில்ல. உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா? உனக்கு எதுவும் அடிபட்டுச்சான்னு?" மாறி மாறி கேட்டுட்டே இருப்பாங்க. கிளம்பலான்னு நினைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, பக்கத்துல கட்டையெல்லாம் வச்சுட்டு நெறைய பேர் வந்து சூழ்ந்து நின்றுவாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் செம்மையா பயமே வந்துரும். மாறி மாறி கட்டி பிடிச்சுப்பாங்க. "எங்க கிட்ட பணம்லாம் இல்ல. எங்கள எதுவும் பண்ணிடாதீங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதோட 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு வச்சுருவாங்க. காட்டுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன அவங்க போனா அதுக்கப்புறம் ஒரு மெசேஜையும் காணுமேன்னு பேசிட்டே இருக்கும்போதே அவர் நம்பர்லேருந்து கால் வரும். உடனே ஹலோன்னு பேசும்போது, "இந்த ஃபோன வச்சிருக்கவனோட அண்ணன் நீதானா?" அப்படின்னு கேட்கவும், "நீ யாரு? உன்கிட்ட எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? டக்குனு இப்ப அவர் என்ன சொல்வாரா, கயமையா கயமையான்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்ல வந்துட்டு இவங்க வந்து சாய்ச்சி விட்டுட்டாங்க. ஒரு நேம் போர்டு மாரி இருக்கும். அந்த நேம் போர்டு ரொம்ப முக்கியமானது. அத வந்து சாய்ச்சி விட்டுட்டாங்க. அத உடைச்சுட்டாங்களாம். அதுக்கான பணத்தையும், அதுக்கான மன்னிப்பையும் நம்ம கேட்கிற வரைக்கும் அவங்க விடமாட்டாங்களாம். அப்படின்னோனே, "அவங்க பேசுறது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "எங்க ஊர்ல நாங்க இப்படித்தான் பேசிப்போம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற சொல்லுவாங்களா. அப்ப நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட் வந்துருவாரு. "பாஸ் நான் இல்லாம நீங்க எங்கேயுமே போனதில்ல. இப்ப என்ன கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நானும் ஹீரோயினும் மட்டும் போறோம். நீ இங்க இருந்து எல்லா வேலையும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவாரு. இப்ப ஏன் அவர் என்ன விட்டுட்டு விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போறாரு? அவருக்கு என்ன பிடிக்கிறது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் அடைச்சு போட்டு வச்சிருக்காங்களா, அங்க அவங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. "உனக்கு பிரச்சனை படுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா?" அப்படின்னு கேட்கவும், நான் என்ன பண்ணுவேன்? அவங்க பேசுற பாஷையே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் அவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னோனே, இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அவங்க ஹீரோ கிட்ட தான் பேசியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்மள புடிச்சு வச்சுட்டு அவங்க பணம் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பணம் கொண்டு வந்து என்ன எப்படியாவது காப்பாத்திருவான்னு சொல்லும்போது, இவருக்கு செம்ம கோவமா இருக்கும். வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப அவன பத்தியே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நெனச்சுட்டே இருப்பாங்களா. அந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அவர் தம்பி என்ன சொல்வாருன்னா, நம்ம ஃபோன் பண்ணி அவன இங்க வர வேணாம்னு சொல்லிடலாம். நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. இப்பதான் எனக்காக என்ன புடிச்சு வச்சிருக்காங்கன்னு அவன் என்ன காப்பாத்த வரப்போறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதெல்லாம் நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். அப்படியே தடுமாறியபோது தான் பார்ப்பாங்களா. பார்த்தோனே என்ன உன் கையில அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்பாங்க. அந்த கல்லுல சாஞ்சார்ல அப்படியே அவர் கையிலலாம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கும். அத பார்த்தோனே பாக்கெட்ல ஒண்ணே ஆயின்மென்ட் இருக்குமா, அத எடுத்து போட்டு விடுவாங்க. "நீ என்ன எப்ப பார்த்தாலும் மருந்த கையிலேயே வச்சிருக்கேன்னு?" கேட்கும்போது, "சின்ன வயசா இருக்கும்போது நீ வந்து ஃபுட்பால்லாம் விளையாடுவ. அப்போ உனக்கு காயம் ஏற்பட்டுரும். அப்ப நான் தானே மருந்து போடுவேன். அதனால தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், இவ எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு திரும்பவும் ரொமான்டிக்கா ஃபீலிங் ஆயிடும். இதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இந்த இடத்துக்கு தேடி வந்துருவாங்க. இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இன்னும் சுத்தமா அது ஏதோ ஒரு காடு மாரி இருக்கும் அந்த இடத்த பார்த்தோனே. "இதுதான் அந்த இடமான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. "ஆமா, நான் மேப்ல பார்த்தேன். அது இந்த இடம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. உடனே "இந்த இடம் ரொம்ப சிம்பிளா இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா எதுவுமே இருக்காது. 2 பேரும் 2 பெட்டிய மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து வழிப்பாதை இல்ல, நடப்பாதை தான். அதனால நடந்து தான் போகணும். அப்படின்ற மாரி இருக்கும்.
இருக்கும். ஹீரோ உடனே என்ன சொல்வாருன்னா, "நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போவாரு. இப்ப ஆளாளுக்கு ஒரு பெட்டிய இழுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இது 2 பெட்டியும் எப்படி என்னால இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே யோசிப்பாங்க. அப்ப யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில கட்டுறான் ஒரு பொண்ணால எப்படி 2த்தையும் இழுத்துட்டு அலைய முடியும்னு நினைச்சிட்டே இருக்கும்போது, ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பாரு. அடுத்த சீன்லயே பார்த்தோம்னா, ஊர் தலைவர் முன்னாடி உட்காந்து பேசுவாங்க. அப்ப அவர் கேமையா கேமையான்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க ஊரோட நேம் போர்டு வந்துட்டு அவங்க வந்து மெயினான விஷயத்த வந்து உடைச்சுட்டாங்க. அத சரி பண்ணி குடுத்துட்டு அதுக்கான மன்னிப்பும் கேட்கும்போது தான் அவங்க 2 பேரையும் அவங்க விடுவாங்களாம். அதுதான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது உடனே நடந்துரும். ஆனா அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இங்க இருந்து யாரும் எதுவும் தப்பிக்கவே முடியாது. உங்க நிலைமையே ரொம்ப மோசமாயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இவர் பேசுறது அவங்களுக்கு புரியல. அவங்க பேசுறது இவருக்கு புரியாததுனால இவர் இப்ப தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்கலாம் அடியாளுங்க வேற. அதெல்லாம் தெரியாம பேசுறாரு. உன்ன ஹீரோ நெனச்சுப்பாங்க, இந்த மாதிரி வாய் பேசி தான் அவன் வாங்கி கட்டிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நெனச்சுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு தான் லாங்குவேஜ் புரியாதுல்ல. இவர வந்துட்டு கொஞ்சம் இப்படிப்பட்டவர் தான், அப்படிப்பட்டவர் தான் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பட்டி அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்லி சமாளிச்சு அவங்கள்ட்ட அப்படியே அவங்கள்ட்டயும் இவர் கொஞ்சம் லூஸ் மாரி அப்படி இப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்படியா?" அப்படி இப்படின்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியா அந்த பிரச்சனைய வந்து ஹீரோயின் முடிச்சு வச்சுருவாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரா, "இந்த ஊர்ல இதுவரைக்கும் உங்கள மாரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆள நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னோனே உடனே ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்ட்டா பண்ணிப்பாரு. "எனக்கு அப்பவே தெரியும். என்ன மாரி யாருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி ஓகே வா, நம்ம அவங்கள போய் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி வருவாங்க. 2 பேரையும் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு ஜுரமே வந்திருக்கும். உடனே அவங்க தோள்ல சாஞ்சுட்டே உட்காந்துருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வந்துருவாங்களா, "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இவனுக்கு அடிபட்டுருச்சு, இவனுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு, "இந்த வேலைய நீ என்கிட்ட தடவ நம்பி ஒப்படைச்சிருக்க. நிச்சயமா இந்த வேலைய முடிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு" சொல்லவும், ஹீரோட தம்பி ஒத்துக்கவே மாட்டாரு. "இவளுக்கு ஜுரம் அடிக்குது. ஹாஸ்பிட்டல் தான் போணும்னோனே" ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போ. இந்த வேலைய நானும் ஹீரோயினும் இருந்து முடிச்சுட்டு வரோம்" அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் தம்பிக்கார் உட்டா போதும் அப்படின்ற மாரி அந்த பொண்ண கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. அதோட ஹீரோவும் அவங்களுக்கு அந்த செஞ்சு குடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இப்ப இங்க தங்கி தான் அவர பார்க்கணும். அவர தேடி அவர கண்டுபிடிச்சு தானே பேசி ஆகணும். அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல நாங்க இப்ப தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணும். நீங்க பண்ணாததுனால இப்போ ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. உங்களுக்கு ஓகேவான்னு?" கேட்கும்போது, ஹீரோ வேண்டான்னுவாரு. ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பதில் சொல்லவும், ஒரு வழியா இப்ப இந்த ரூம் தான் இருக்கு. அதனால புக் பண்ணியாச்சு. இப்ப உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இங்க சிங்கிள் காட் தான் இருக்கு. இதுல வந்துட்டு சோஃபா கூட இல்ல. அப்புறம் நம்ம எங்க படுக்கிறதுன்னு?" கேட்கும்போது, "நம்ம நடுவுல வந்துட்டு ஏதாவது வச்சு பிரிச்சு ஆளுக்கு பாதியா படுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் தானே சமாளிச்சுக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "சரி ஓகே. ஏதோ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்வாரு, "ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் போயிட்டு இப்ப குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. குளிச்சுட்டு அவங்க வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, தலையிலேருந்து சொட்டு சொட்டா தண்ணி சொட்டிட்டு இருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டவல் எடுத்து ஹீரோயின் தலைய துடைக்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு தலையெல்லாம் இப்படி ஈரமா வச்சுக்க கூடாது. நல்லா துடைக்கணும்" அப்படின்னோனே, அவங்க ரொம்ப பிரியத்துல பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ டக்குனு என்ன சொல்வாருன்னா, "இந்த தண்ணி கீழே சிந்திட்டே இருந்ததுன்னா நான் வழுக்கி விழுந்துருவேன். அதனால இந்த மாரி தண்ணி சிந்தாம பார்த்துக்கங்கன்னோனே, "சரி ஓகே விடுங்க. நான் இத ட்ரையர்ல போட்டாவது காய வச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி அவங்க போயிடுவாங்க. உடனே ஹீரோ, "நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு" அவர் போவாரா, போம்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்க பாத்ரூம் ஃபுல்லா ஈரமா இருக்கும். உடனே அவர் ஷூ காலோட தான் வந்திருப்பாரு. அப்படியே பேக்லயே வருவாரு. உடனே ஹீரோயின கூப்பிட்டு, "நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லா ஈரமா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. "யார் குளிச்சுட்டு வந்தாலும் பாத்ரூம் ஈரமா தான் இருக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் போவாரு. "இவன் என்ன இப்படி இருக்கான்?" அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. அதோட முடியெல்லாம் காய வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு வழியா குளிச்சுட்டு இப்ப வெளிய வருவாரா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பிரிச்ச மாரி கொசுவல மாரி நடுவுல போட்டு 2 பேரும் தூங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இங்க படுத்துக்கிட்டு அங்க தூக்கி கால போட்டு வச்சிருப்பாங்க. உடனே ஹீரோக்கா கோவமா வரும். "இவ என்ன இப்படிலாம் படுத்துக்கிட்டு இருக்கா? இஷ்டத்துக்கும் படுத்துட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் கூட இடம் வைக்கல" அப்படின்ற மாரி கோவமா வரும். இருந்தாலும் அவங்கள மெதுவா நவட்டி விட்டுட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு போவாரா, அந்த டைம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கொசுவலைய புடிச்சு இழுத்து அது அருந்தே உழுந்துரும். அதோட ஹீரோயின வந்து ஹீரோவ போய் அப்படியே ஹக் பண்ண மாரி படுத்துப்பாங்க, காலெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு. அதோட ஹீரோயின கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கே மெய் மறந்து போயிடுவாரு. அவங்க அழகுல அப்படியே கரைஞ்சு போயிடுவாரு. அத பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன தோணும்னா, "இவ என்ன நான் ஒரு பாஸ், இவ என்ன என்கிட்ட இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுருவாரு. எந்திரிச்சு நின்னவர் பார்த்தீங்கன்னா, "அந்த கொசு வலைய நடுவுல போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பாரு. சுத்தமா அவரால முடியாது. ஏன்னா ஹீரோயின் நல்லா தூங்குவாங்க. இவர எட்டி எட்டி உதைச்சிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. இப்ப மறுநாளும் ஆயிடும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அழகா சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு கொட்டாய விட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அத பார்த்த உடனே, "ஏன் நீங்க நைட்டு சரியா தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "காலையில நான் எந்திரிச்சு பார்க்கும்போது கீழ கிடந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க படுத்திருந்த மாடல்ல என்னை எட்டி உதைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்னோனே, நீங்க இப்பவும் தூக்கத்துல தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுருவாங்க ஹீரோயின். ஏன்னா அவங்க அப்படித்தான் தூங்குவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதோட அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட இந்த பெயிண்டர்ஸ பத்தி விசாரிப்பாங்க. அவரு, "இப்ப இங்க நாங்க பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்துட்டு போனாருன்னோனே, அப்ப இதே ஊர்ல தான் அவர் வேற எங்கேயோ இருக்காரு. இப்ப சீக்கிரம் போனா அவர கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேக வேகமா அவர தேடி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப
தான் அந்த இடத்துக்கு வந்துட்டே இருப்பாங்களா, அங்க பெரிய வால் பெயிண்டிங் அளவுக்கு பெருசா ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து இத பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அங்க பக்கத்திலேயே தான் ஒரு ஆள் நின்னுட்டே இருப்பாரா, இந்த பெயிண்டிங் நீங்க தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "இல்ல நான் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்க தான் வந்தேன். இந்த பெயிண்ட்ட நான் பண்ணல" அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. உடனே ஹீரோ போய் அந்த பெயிண்ட்ட தொட்டு பார்த்தோம்னா, இது இன்னும் ஈரமா தான் இருக்கு. அப்படின்னா இத வரைஞ்சவர் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சரி வா நம்ம போய் இங்க எல்லாரையும் தேடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி தட்டி கேட்டுட்டே இருப்பாங்களா. அப்படிதான் ஒரு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, மாறி மாதிரி கதவு தட்டி, "இந்த பெயிண்டர்ஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! இவர் தான் போல இருக்கு" அப்படின்ற மாரி இருக்கும். அதுவும் அவர் எப்படி பேசுவாருன்னா, இவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே வாய் தொறந்து பதில் சொல்லாம, ஒரு பேப்பர்ல எழுதி ஆன்ஸர மட்டும் அவர் வெளிய வெளிய அனுப்புவாரு அந்த ஓட்ட வழியா. அந்த ஹீரோயினுக்கு மட்டும் தான் அந்த லாங்குவேஜே புரியுதா? அவங்க வந்துட்டு அத படிச்சு பார்த்துட்டு, "நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா சொல்லுங்கன்ற" மாரி பதில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த மாதிரி நான் இந்த கம்பெனிலேருந்து வரேன். எனக்கு வந்துட்டு உங்களோட நீங்க வரைஞ்ச அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு எங்களுக்கு வந்து அப்ரூவல் வேணும். நீங்க எங்களுக்கு அப்ரூவல் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "முடியாது" அப்படின்ற மாரி ஒரே பதில்லயே அவர் அனுப்பி விட்டுருவாரு. அதுவும் திரும்பி எழுதியே அனுப்புவாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து முடியாது, முடியாதுன்னு சொல்லும்போது, இவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோ இந்த மாதிரி யாருமே குடுக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. அந்த அளவுக்கு அதுக்கான காசு நான் உங்களுக்கு குடுப்பேன். அப்படின்ற மாரிலாம் இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, கதவு தொறக்கிற சத்தம் கேட்குமா, உடனே பார்த்தியா நான் பேசியே எல்லாத்தையும் சாதிச்சுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உள்ள பைப்ல இருந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அவ்வளோதான் 2 பேரும் தொப்ப தொப்பையா நெனச்சு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது ஒருத்தவங்கள விரட்டி விடுறதுக்கு தண்ணி அள்ளி மூஞ்சில ஊத்திருவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் அவர் பைப் வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப வேற இடத்துக்கு வேற வழியே இல்லாம அங்கருந்து போயிடுவாங்க. ஆனா உள்ள தான் அவர் இருக்காருன்னு தெரியுது. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி அவர பார்த்ததில்ல. அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதனால இவங்க 2 பேரும் என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தப்பிச்சோம் பொழச்சோம். ஆனா அவர்ட்ட சம்மந்தம் இல்லாம நம்ம முடியாது. இப்ப நெறைய காம்படிட்டிவா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இப்ப புதுசா இவர் வரைஞ்சிருக்க இந்த ஆர்ட்ட வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெனச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக அவரோட அனுமதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கோவமா இருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க ரொம்ப நனைஞ்சு போயிட்டீங்க. இந்த சுடு தண்ணி குடிங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஃபீவர் வந்துற போது" அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? ஏன் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க? இவ்ளோ இதா நடந்துக்கிறாங்க, இவ்ளோ கோவமா நடந்துக்கிறாங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவர பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள வந்து குழந்தைத்தனமா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லவும், சரி அந்த மாரி என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். திரும்பவும் போய் அவர்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பவும் அதே இடத்துக்கு வருவாங்க. இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு வாசல்ல ஒரு போர்டே போட்டு வச்சிருப்பாரு. இது சம்மந்தமா பேச வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மிரட்டியே போட்டு வச்சிருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வருமா, அப்படியே அடக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாருங்க, நீங்களும் எங்க கம்பெனியோட ஒரு மெம்பர் தான். கூடிய சீக்கிரத்துல இன்னும் உங்களுக்கு பதவி உயர்வு வேற கிடைக்கலாம். அதனால நீங்களும் அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்குங்க" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் வந்த சிரிப்ப அப்படியே அடக்கிப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப முன்னாடி இவங்க ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்கும்போது ஒரு பையன் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு சொன்னார்ல, அந்த பையன் திரும்பவும் அந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு தான் வர்றத பார்த்துருவாங்க. "நீங்களும் இவர பார்க்க தான் வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "இல்ல நான் அவர பார்க்கலாம் வரல. நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக போனேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "நீங்க வந்துட்டு இவர பார்த்துருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் என்ன சொல்வான்னா, "இல்ல நீங்க இவர பார்க்கணுன்ற எண்ணத்தையே விட்டுருங்க. அவன் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி. எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "அவர நீங்க வலுக்கட்டாயமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் உங்கள செவுத்துல தள்ளி விட்டுருவாரு" அப்படின்னு சொல்லவும், உடனே ஹீரோ, "அப்படி ஒரு செவுத்துல தள்ளி விட்டாருன்னா, அந்த செவுத்துல அடிபட்டு நான் நிக்க மாட்டேன். அந்த செவுத்தையே நான் உடைச்சிருவேன்" அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இன்னைக்கும் வேலை நடக்கல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் அதாவது இவரோட வீடு இதுதான் தெரிஞ்சுச்சுனா, அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டென்ட் மாரி ஒண்ணு போட்டுருவாங்க. "என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அவர்கிட்ட அனுமதி வாங்காம நம்ம முடியாதுல்ல. அதனால அதுவரைக்கும் நம்ம இங்கேயே தங்குறது தான் நல்லதுன்ன உடனே, "இதெல்லாம் நல்லாவே இல்லையே. ரோட்ல போய் இப்படி குடில போட்டுக்கிட்டு இருக்கியே" அப்படின்ற மாரி கேட்பாரு. "வேற வழி இல்ல. வேற ஏதாவது நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், "எனக்கே என்ன பண்றதுன்னு இன்னும் தெரியவே இல்ல" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. "அப்ப இதுதான் சரியான வழி. நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லவும், அவருக்கு என்னதான் தேவைன்னு தெரியாம நம்ம எப்படி அத பூர்த்தி செய்ய முடியுன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி அப்படியே பேசிக்கிட்டு நம்ம அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுவோன்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கு ரொம்ப பசிக்குமா, ஹீரோயின் வந்துட்டு இந்த நூடுல்ஸ்லாம் வந்து ரெடிமேடா எடுத்து செய்ற மாரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. "எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்க போல இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அப்ப நீங்க உங்களுக்கு இது வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு கேட்கும்போது, "எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்வாரு. ஆனா அவருக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா பசிக்கும். உடனே சாப்பிட ஆரம்பிச்சவரு பார்த்தீங்கன்னா, "இது என்ன இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு?" ஊருக்கு போன உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, ஒரு டப்பாவா வாங்கி ஃபுல்லா அடுக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஷர்ட்ல வந்துட்டு ஒரு மின்மினி பூச்சி வந்து உட்காந்துரும். உடனே அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா, அவர் இதுக்கு முன்னாடி வெளி உலகத்துல ஒரு சர்வசாதாரண வாழ்க்கைய வாழல. ரொம்ப பயந்த வாழ்க்கைய தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால எதுவுமே அவருக்கு தெரியல. எல்லாமே அவர ரொம்ப பயமுறுத்துது. உடனே ஹீரோயின கூப்பிடுவாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இப்படி இப்படி கண்ணு காட்டுவாரு. ஏன்னா, அவரோட கோட்ல வந்து அந்த பூச்சி வந்து உட்கார்ந்திருக்கும். "நீங்க மின்மினி பூச்சிக்கெல்லாம் பயப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவ பார்த்து கேட்கவும், "அப்படி இல்ல, கொஞ்சம் பயம்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரா. உடனே அவங்க விரலாலேயே அந்த மின்மினி பூச்சி அங்கருந்து எடுத்துருவாங்க. அதுக்கு அவங்க ஒரு கதையே சொல்லுவாங்க. முன்ன உள்ள காலத்துலலாம் வந்துட்டு ஒரு இளவரசி இருந்தாங்க. அவங்க லவ்
பண்ணாங்க. அவங்கள யாரும் சேர்த்து வைக்கல அப்படின்றதுக்காக, அந்த இளவரசி வந்துட்டு யார் கூடயும் சேரவே பிடிக்காம எங்கேயோ ஒதுங்கி போயிட்டாங்க. அப்ப அந்த இளவரசிய தேடி அந்த காதலன் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தானாம். அதுக்காக வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு மின்மினி பூச்சியா மாறி அந்த காதலனுக்கு உதவி செய்றதுக்காக காதலிய தேடி போனாங்களாம். அதனால இந்த மின்மினி பூச்சிய பார்த்து பயப்படக்கூடாது. உங்க விரல காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விரல டச் பண்ணுவாங்க. அந்த மின்மினி பூச்சி ஹீரோயின் விரல்லருந்து ஹீரோ விரலுக்கு அப்படியே வந்து டிராவல் பண்ணி போகும். இது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மின்மினி பூச்சிகிட்ட அந்த பயம்லாம் சுத்தமா போயிருக்கும். அவர் அதுகிட்ட அழகா அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது, அப்படியே ஹீரோயின பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க சேத்துலலாம் விளையாடுனது இல்லையா? இந்த மாரி இந்த மாரி என்னலாம் இருக்குல்ல, அங்கலாம் விளையாடுனது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்கு அந்த நோய் வந்ததுலேருந்து நான் கண்ணாடிக்கு பின்னாடியே இருந்து தான் வாழ்ந்து பழகிட்டேன். இது மாரி எதையுமே நான் அனுபவிச்சது இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இப்பதான் உங்களுக்கு அந்த நோய் குணமாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் ரெட் கலர் என்ன, ப்ளூ கலர் என்ன, கிரீன் கலர் என்ன, எல்லா கலருமே நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்களா, ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இவங்க பேசுறது. அப்ப அவர் என்ன நெனைப்பாருன்னா, "என்ன சுத்தி என்ன வேணா நடக்கலாம். ஆனா என் கூட நீ இருக்கும்போது என்னமோ சந்தோஷமும், தைரியமும் என் கூட இருக்க மாதிரியே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாரு. 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா, சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அங்க போன உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இப்ப இந்த ரூமுக்காக ரூம் ஸ்ப்ரே பலவிதமான ரூம் ஸ்ப்ரே கொண்டு வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. அதோட என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்போது நிம்மதியா நம்மளுக்கு தூக்கம் வரும்." அப்படின்லாம் சொல்லி சொல்லி அடிச்சிட்டே இருப்பாரு. கடைசியில ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க புசுக்கு புசுக்குன்னு ஒரு மருந்து அடிச்சு விட்டுருவாங்க. "இது என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த நாத்தமே பிடிக்காது. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "என்னதான் ஸ்மெல் இருந்தாலும் கொசுக்கடி இருந்தா நிம்மதியா தூங்க முடியாது. அதனால தான் கொசு மருந்து அடிச்சு விட்டேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோவா தாங்க முடியாது. உடனே "உங்க மேல வேணா அடிச்சு விடவா? உங்களுக்கு வேணா கொசு கடிக்காம இருக்கும்னு" ஹீரோயின் கேட்பாங்களா, "வேணாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுவாரு. அவருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர் மேலயும் அவங்க அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ரூம் ஃபுல்லா திரும்பவும் அந்த ஸ்மெல் எல்லாம் அடிச்சு விட்டு, திரும்பவும் அந்த நல்ல ஸ்மெல்லோட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு.